Hello friends, welcome to Learners Forum. இன்னைக்கு நம்ம next set of questions வந்து solve பண்ணி பார்க்கலாம். So first 5 questions வந்து last videoல பார்த்தோம். Next question, when applying Norton's theorem, the Norton current IN is found by calculating the. So Norton's theoremல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம Norton current வந்து calculate பண்ணுவோம். So இதை நம்ம எப்படி calculate பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் question. So நமக்கு இந்த questionனை solve பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா Norton's theorem பத்தின statement வந்து தெரிஞ்சிருக்கணும் first. So Norton's theoremல வந்துட்டு ஒரு லீனியர் டூ டெர்மினல் சர்க்கியூட்டை வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா அதுக்குரிய ஈக்குவலன்ட் சர்க்கியூட்ல நம்ம ஒரு கரண்ட் சோர்ஸ் இங்கே நாட்டான் அப்படிங்கிறதுனால ஐஎன் அப்படின்னு நம்ம எடுத்துக்க போறோம். இந்த கரண்ட் சோர்ஸ் அதாவது நாட்டான் கரண்ட்டை வந்து ஒரு parallel கனெக்ஷன் ஆஃப் நாட்டான் ரெசிஸ்டன்ஸ் கூட நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அப்ப நம்ம ஈக்குவலண்டா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க இந்த நாட்டான் கரண்ட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஐஎன் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இட் ரெஃபர்ஸ் டு ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட். ஸோ ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட் அப்படிங்கிற கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொசீஜர்லேயே வந்துட்டு நமக்கு 2 டெர்மினல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 டெர்மினல்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம ஷார்ட் சர்க்கியூட் பண்ணிட்டு அந்த ஷார்ட் சர்க்கியூட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கரண்ட்டை வந்து கால்குலேட் பண்ண போறோம். ஸோ அந்த கரண்ட்டை தான் நம்ம நாட்டான் கரண்ட் அதாவது ஐஎஸ்சி அப்படின்னு சொல்லப்படுற ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட்டுக்கு நம்ம ஈக்குவேட் பண்றோம். ஸோ ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட்டை தான் நம்ம நாட்டான் கரண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதை நம்ம எப்படி கால்குலேட் பண்றோம் அப்படின்னா 2 டெர்மினல்ஸ் கொடுத்துருக்கிறத வந்து ஷார்ட் சர்க்கியூட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இதை வந்து கன்சிடர் பண்ணி கால்குலேட் பண்றோம். ஸோ கொடுத்திருக்க ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஓபன் சர்க்கியூட் வோல்டேஜ் அக்ராஸ் த டெர்மினல்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நம்ம இங்க வந்து ஓபன் சர்க்கியூட்டும் பண்ணல வோல்டேஜும் கால்குலேட் பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து தப்பு. செகண்ட் பி ஆப்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த டெர்மினல்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இங்க நம்ம ஷார்ட் சர்க்கியூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதனுடைய கரண்ட்டை தான் நம்ம கால்குலேட் பண்றோம். ஸோ பி ஆப்ஷன் தான் நம்மளுடைய கான்செப்டோட மேட்ச் ஆகுது. ஸோ இந்த பி ஆப்ஷன் தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். சி ஆப்ஷன்ல தெவெனின் வோல்டேஜ் அக்ராஸ் த டெர்மினல்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆனா தெவெனின்ஸ் வோல்டேஜை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணல. அண்ட் ஃபோர்த் வந்து தெவெனின்ஸ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பட் தெவெனின்ஸ் ரெசிஸ்டன்ஸை வச்சுமே நம்ம வந்து கால்குலேட் பண்ணல. Next question, Norton's theorem and Thevenin's theorem provide equivalent circuits for linear circuits. When would you choose Norton's theorem over Thevenin's theorem for analysis? So நமக்கு அனாலிசிஸ்ல Norton's theorem and Thevenin's theorem ரெண்டுமே இருக்கு. அதுல Thevenin's theorem விட நம்ம Norton's theorem யூஸ் பண்றதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொஸ்டின்ல வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதை அனலைஸ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டான்ஸ் தியரம்ல இருந்து தெவெனின்ஸ் தியரம் ப்ரிஃபர் பண்றதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நாட்டான்ஸ் தியரம் வர்சஸ் தெவெனின்ஸ் தியரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல தெவெனின்ஸை விட நாட்டான்ஸை ப்ரிஃபர் பண்றதுக்கு நமக்கு ஜென்ரலா 3 ரீசன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா லோ சோர்ஸ் இம்பிடன்ஸ். செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் பேஸ்ட் கால்குலேஷன்ஸ் அண்ட் தேர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா கால்குலேஷன்ஸ். ஸோ இந்த 3 ரீசன்னால தான் நம்ம தெவெனின்ஸ் தியரம்க்கு விட நாட்டான்ஸ் தியரம் நம்ம ரொம்ப ப்ரிஃபர் பண்றது. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்டா இருக்கிற இந்த லோ சோர்ஸ் இம்பிடன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சோர்ஸ் இம்பிடன்ஸ் எப்பெல்லாம் நமக்கு வந்து லோவா இருக்கோ அப்ப இந்த கரண்ட் சோர்ஸ் மாடலை வந்து நாட்டான்ஸ் தியரமை யூஸ் பண்ணி நம்ம அனலைஸ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன் அப்படின்னா கரண்ட் சோர்ஸை வந்துட்டு மற்ற பேரல் எலிமெண்ட்ஸ் கூட நம்மளால ஈஸியா கம்பைன் பண்ணிக்க முடியும். எப்பவுமே வந்து கரண்ட் இன் பேரல் காம்பினேஷன் தான் நம்ம நிறைய இடத்துலயுமே பார்த்திருப்போம். அதுதான் ஆக்சுவல் கான்செப்டுமே. வோல்டேஜ் வந்து சீரீஸ்ல நம்ம ரெசிஸ்டன்ஸ் கூட இருக்கணும் அண்ட் கரண்ட் வந்து பேரல் கண்டிஷன்ல இருக்கும் போதுதான் நமக்கு அனாலிசிஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ எப்பவுமே நமக்கு சோர்ஸ் இம்பிடன்ஸ் லோவா இருக்கும்போது அப்ப நமக்கு கரண்ட் சோர்ஸ் மாடலை இந்த மாதிரி நாட்டான்ஸ் தியரமை யூஸ் பண்ணி அனலைஸ் பண்றது தான் ரொம்ப ஈஸியா இருக்கும். செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் பேஸ்ட் கால்குலேஷன்ஸ். ஸோ பேரல் பிரான்ச்சஸ் அண்ட் கரண்ட் பேஸ்ட் கால்குலேஷன்ஸ் எல்லாமே வந்து இங்க இருக்கும். அதாவது கரண்ட் அப்படின்னாலே மற்ற எலிமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு இங்க பேரலா இருக்கும்போது பாத்தீங்கன்னா அனாலிசிஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ தெவெனின்ஸை விட நமக்கு இந்த இடத்துல கால்குலேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளரா இருக்கிறதுனால தான் தெவெனின்ஸை விட நம்ம நாட்டான்ஸை ப்ரிஃபர் பண்றோம். ஸோ கொடுத்திருக்க ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா சர்க்கியூட் ஹேஸ் அ லோ சோர்ஸ் இம்பிடன்ஸ் அப்படிங்கிற பி ஆப்ஷன் தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். Next question, in a two-phase AC system, the phase will differ by an angle of. Optionsல நமக்கு 80 degree, 180 degree, 90 degree and 0 degree அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான ஒரு பேசிக் விஷயம் தான் வந்துட்டு ஏசி சிஸ்டம் பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஸோ டூ ஃபேஸ்
ஏசி சிஸ்டம்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து 2 ஃபேஸஸ்க்கு நடுவுல நமக்கு எப்பவுமே இருக்கணும். 90 டிகிரி வந்து மெயின்டெயின் ஆயிருக்கணும். ஸோ இது ஏன் அப்படின்னா, 2 ஃபேஸ் சிஸ்டம்ல நமக்கு 2 ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ஸ் இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேக்னிட்யூட் வைஸா ஈக்குவலா இருக்கும். ஆனா ஃபேஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 90 டிகிரி வேரியேஷன்ல வந்து இருக்கும். ஸோ ஒரு ஃபேஸ் வந்து நமக்கு பீக் வேல்யூல இருக்கும்போது, இன்னொரு ஃபேஸ் வந்து நமக்கு 0 டிகிரில இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்துட்டு 2 ஃபேஸ் ஏசி சிஸ்டம்ல நம்ம ஜென்ரலா மெயின்டெயின் பண்ற விஷயம். ஸோ நமக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? 2 ஃபேஸ் ஏசி சிஸ்டம்ல ஃபேஸ் ஆங்கிள் வந்து எவ்ளோ வேரியேஷன்ல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இங்க நமக்கு 90 டிகிரில வேரி ஆகுது. இந்த ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் சி ல இருக்கு. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். The number of independent equations to solve a network is equal to. ஸோ இந்த கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு சில பேசிக் விஷயம் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நெட்வொர்க் அனாலிசிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் independent equations is always equal to number of chords. ஸோ இதுல கார்ட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். கார்ட் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்ல, ஒரு பிரான்ச் தான். ஸோ இந்த பிரான்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா, it connects two nodes that are not directly connected by a tree branch. ஸோ இதுதான் கார்டுக்குரிய டெஃபினிஷன். அண்ட் ட்ரீ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இட் இஸ் அ கனெக்டட் சப்கிராஃப் ஆஃப் தி நெட்வொர்க் தட் கண்டெய்ன்ஸ் ஆல் த நோட்ஸ் பட் நோ லூப்ஸ். ஸோ இதில் டெஃபினிஷனும் நான் உங்களுக்கு இங்கே கொடுக்குறேன். ஸோ ட்ரீ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ கனெக்டட் subgraph of network that contains all nodes but no loops. ஸோ எல்லா நோட்ஸும் இருக்கும், ஆனா லூப்ஸ் இருக்காது. ஆனா கார்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இட் இஸ் அ பிரான்ச் தட் கனெக்ட்ஸ் டூ நோட்ஸ். 2 நோட்ஸை கனெக்ட் பண்ற ஒரு பிரான்ச். ஆனா அந்த பிரான்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ட்ரீயோடைய பிரான்ச் கூட நமக்கு டைரக்ட் கனெக்ஷன்ல இருக்காது. ஸோ இந்த கண்டிஷன்ல ஒரு நெட்வொர்க் அனாலிசிஸ்ல பாத்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ஈக்குவேஷன்ஸ், ஒரு நெட்வொர்க்கை சால்வ் பண்றதுக்கு நமக்கு எவ்வளவு ஈக்குவேஷன்ஸ் தேவைப்படும் அப்படின்னா, எவ்வளவு கார்ட்ஸ் இருக்கோ அவ்வளவு ஈக்குவேஷன்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ கொடுத்திருக்க ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ஈக்குவேஷன்ஸ் நமக்கு எது கூட ஈக்குவலா இருக்கணும்? நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் கூட இருக்கணும். அண்ட் இந்த நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் வந்து நமக்கு ஆப்ஷன் பி ல இருக்கு. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். Next question. The power delivered to a 3-phase delta connected load will be. And optionல நமக்கு என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, VL into IL √3 VL IL cos phi 3 into VL IL cos phi and VL IL cos phi அப்படின்னு நமக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு பவர் டெலிவர்டு டு அ 3-phase delta connected load வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ பவர் டெலிவர்ட் டு அ 3-phase delta connected load வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா, P is equal to √3 VL IL cos phi. இதுல இந்த VL அப்படிங்கிறது வந்து it refers to line voltage and IL refers to line current and phi refers to phase angle between voltage and current. and இதுல இந்த √3 என்ன டினோட் பண்ணுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, it is a factor due to the 3-phase nature. ஸோ நம்ம பவர் டெலிவர்ட் டு 3-phase டெல்டா கனெக்டட் லோட் அப்படின்னு தான் பார்த்தோம். அந்த 3-phase வந்து டினோட் பண்றதுக்கான ஒரு ஃபேக்டர் தான் இந்த √3. ஸோ 3-phase சிஸ்டம்ல எப்பவுமே நமக்கு பவர் டெலிவர்ட் டு த லோட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, √3 இன்டூ VL IL cos phi-க்கு ஈக்குவலண்டா இருக்கும். ஸோ இந்த ஆன்சர் நமக்கு எது கூட மேட்ச் ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆப்ஷன் பி கூட மேட்ச் ஆகுது. ஸோ இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர்.